சாப்பிடு தேவிமா. எனக்கு வேணாம். ஏன் வேண்டான்னு சொல்ற? துர்கா அம்மா எங்க? அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். எதுக்கு? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி, நீ முதல்ல சாப்பிடு, அப்புறம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீ இப்ப பேச. சிஸ்டர், இவங்களுக்கு எதுவுமே தெரியல சிஸ்டர். குழந்தையோட சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவ என்னடான்னா சூர்யாவோட உயிரை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கா. சும்மாரு. அடம் பண்றனி. துர்கம்மா வந்துட்டாங்க பாரு. துர்காமா. தேவிமா, ஸ்கூல்ல இருந்து வந்தாச்சா? நான் வந்துட்டேம்மா. ஹாசினி தான் இன்னைக்கு என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. சிஸ்டர், சூர்யாவோட உயிரை தேடி தேடி அலைஞ்சிட்டு வரா போல இருக்குது. நீ வாய மூடு. சூர்யாவோட பாடிய மினிஸ்டர் கிட்ட இருந்து காப்பாத்தி கொண்டு போய் எங்கேயோ பத்திரமா வச்சுட்டு வந்திருக்கா. ஆமாமா, எடுத்துக்கிட்டு போயிட்டால. சாரி சிஸ்டர். துர்கா, இந்த பாலையும் பிஸ்கெட்டையும் சாப்பிட சொல்லு துர்கா. தேவிமா, ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? சாப்பிடலாம்ல. அதெல்லாம் இருக்கட்டும். சூர்யா அப்பா எங்க? ஏன் இன்னும் வரல? அவர் வந்துருவாரு. துர்காமா, சூர்யா வந்தது ஒரு ரகசியம் சொல்றேன். ஆமா துர்கா, சூர்யா எங்க? இன்னும் வரவே இல்ல. அது ஏதோ ஒரு முக்கியமான வேலையா சேலம் வரைக்கும் போயிட்டு வர அப்படின்னு சொன்னாரு. வந்துருவாரு. சிஸ்டர், அவன் மேல போனது தெரியாம இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பாருங்க. ஓ, சூர்யா வர்றதுக்கு லேட் ஆகுமா? அப்ப நான் ஒரு விஷயத்த சொல்ல முடியாதே. நான் உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து சொல்லலாம்னு நினைச்சேன். தேவிமா, சூர்யா வந்துருவாரு. நீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க. துர்காமா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்னன்னு சொன்னதானே தெரியும். ஸ்கூல்ல எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கு. என்ன தேவிமா கிடைச்சிருக்குன்னு சொல்ற? ஒண்ணு கிடைச்சிருக்கான்னு சொல்லணும், இல்ல கிடைச்சிருக்கான்னு சொல்லணும். அந்த ஃப்ரெண்டு பாயா கேர்ளான்னு தெரியல, அதனால தான் அப்படி சொன்னேன். என்ன தேவிமா சொல்றீங்க? அந்த ஃப்ரெண்ட் உங்க கிளாஸ் தானே? எங்க கிளாஸ்ல இல்ல. அப்போ உங்க ஸ்கூலா? என் ஸ்கூலும் இல்ல, கிளாஸும் இல்ல. ஏய், ஸ்கூலும் இல்ல கிளாஸும் இல்லனா அப்புறம் எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆக முடியும்?